எப்படிப்பா? இப்போ வீட்டு அட்ரஸ் வந்து அம்மா கேட்குறாங்க, தர முடியுமா? ஆஹா, பைபிள் அட்ரஸ் கேட்குறானே, கண்டுபிடிச்சிட்டா வீட்டு வந்துடுவானோ? யூஸ்வலா யாருக்கும் கொடுக்கறது இல்லப்பா. நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க வேணா நீங்க வாங்க, நேர்ல வாங்க, வேணா பேசிக்கலாம். இல்லை அது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நான் பாத்திரா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 லட்ச ரூபா ஒருத்தங்களை நம்பி கொடுத்தேன், இன்னும் வரல. இப்போ நான் உங்களுக்கு காசு அனுப்ப பிரச்சனை இல்லை, ஆனால் அட்ரஸ் கேட்டுக்கூடா, ஏன்னா நம்ம எங்கே போய்டா போய் நீ பிடிப்ப அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்போ முடிவே பண்ணிட்டேன். சரிப்பா, சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். 20 நம்பர் 20 பார் 32 ராஜா மில் ரோட், ராஜா மில் ரோட், பொள்ளாச்சி. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டு போறோம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமாப்பா? உங்களை பற்றி என்கொயரிலாம் பண்ணலாமா? என்ன புரியல? இல்லை உங்களை பற்றி கொஞ்சம் என்கொயரிலாம் பண்ணலாமா கேட்குறேன். மற்றவங்க யாருகிட்டப்பா? இல்லை உங்கள் ஏரியாவில் தான் கேட்குறேன். யாரு, சீஃப் மினிஸ்டர் கிட்டயா, பிரைம் மினிஸ்டர் கிட்டயா, யாருகிட்ட என்கொயரி பண்ண போறீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல சார், அதுக்காக கேட்குறேன். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை இங்கே கேட்கலாம், என்கொயரி பண்ணலாம்ல? பண்ண வேண்டியது இல்லப்பா, நம்பிக்கை இருக்குல்ல, எதுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து அவர் பேரில் என்கொயரி பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்றாங்க. வேண்டாம், அப்ப வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் சார்? ஏன் சார் நீங்கள் கரெக்டாக தான் சார் வேண்டாம் சார், கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு சொல்லி ட்ரஸ்ட் வராதப்ப அப்புறம் எப்படி? நான் வீட்டில் நம்ப மாட்டாங்கல்ல. நான் தாயில் எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க. எனக்கு கடுப்பு தான் ஆகுது எனக்கு. இப்போ அவங்க முன்னாடி தான் வந்து உடனே பேசிட்டு இருக்கேன், நான் வந்து பேசுனா பேச மாட்டாங்க அம்மா. இல்லப்பா, நான் என்னங்கிறேன்னா வேற பெட்டர் ஆஃபர் பாத்துக்கங்க. உங்களுக்கு ஆளா தெரியாது, வேற ஏதாவது இல்ல சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாமே கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேக் வாங்குறீங்க? இப்போ நான் ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளை சொல்லு. என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் வந்து நான் இது பண்றேன், என்கொயரி பண்றேன், பண்ணி பாக்குறேன் நீங்க இங்க சொல்ற அட்ரஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி. நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா? ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க. பயப்படாத, பயப்படாதா. இப்போ லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து நான் என்கொயரி பண்ண போறேன். இப்போ என்கொயரி பண்ணிட்டு அம்மா கூட்டு போறேன். இப்போ கூட்டு போயிட்டு ஓகே அப்படின்னா நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம்ன்றேன். இல்ல வேண்டாம்ப்பா, we will stop it here. ஏன் யப்பா யார வீடு விட்டு போறாங்க, எங்க அம்மா எங்க போறாங்களா சார்? இல்ல அது எதுக்குப்பா, நம்பிக்கை இருந்தா பண்ணுவோம், இஃப் நாட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு என்ன ஆளா இல்ல, வேற யாரும் மூலமா கரெக்டா பாத்துக்கங்க. தான் பட்டது. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? இப்போ உங்க ஏரியாவோட பண்ணிக்கலாம். உங்க ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இன்னைக்கு வரும், இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிடுவோம். வந்துட்டு அங்க என்னன்றது லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இது என்கொயரி வந்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? வேண்டாம்ப்பா. வேண்டாம்னா எப்படி சார் நீங்க வேண்டாம்ன்றீங்க? இப்போ நான் உங்களை இவ்வளவு நம்புறேன், ஆனா நீங்க வந்து இப்படி பேசினா சார் வருது எனக்கு. இல்ல we will stop it here. நான் கட் பண்றேன். எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாரு சொல்லி. நீங்க ஏன் அப்படி பின் வாங்குறீங்க? நான் உங்களை நான் நம்புனேன், நான் தப்பா சொன்னேன்னா? என்கொயரி தானே சார் பண்ண போறோம். இல்லப்பா வேண்டாம்ப்பா. நாங்க பொள்ளாச்சிக்கு நான் வரேன் சார் இன்னைக்கு ஈவினிங். நான் டிக்கெட் போட்டுறேன் சார், உங்களை மீட் பண்றேன். மீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க, நம்ம 2 பேரும் நின்று பேசலாம். பேசிட்டு நான் காசு கொடுத்துறேன் சார், வந்துட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என்ன சொல்றீங்க? இல்ல I am not interested பா, விட்டுருங்க. ஏன் என்னாச்சு? இல்ல I am not interested. ஏன்னா இவ்வளவு பேர் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன், யாரும் என்னை பத்தி அட்ரஸோ எதுவும் கேட்டது இல்லப்பா. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழன். இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது சொல்றேன். இன்னைக்கு நான் எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு என்கொயரி நான் பண்ண போகிறேன், எல்லாமே நான் பண்ண போகிறேன். அப்போ தானே சார் உங்களை நம்புறது. எப்படி சார் இப்போ 50,000 ரூபாய் கொடுக்க முடியும்? அவங்க வீட்டில் வந்து இந்த அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் தானே சார் இது? ஆமாப்பா. இந்த அட்ரஸ்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸோட வரேன் சார். என்ன சொல்றீங்க? இல்ல வேண்டாம்ப்பா, என்கொயரி பண்ணிக்கலாம் சார். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இல்ல எனக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இல்லப்பா. இவ்வளவு படிச்சுட்டு அதெல்லாம் எதுக்குப்பா? அப்படி கிடையாது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முகம் தெரியாத ஆளா நான் இருக்கேன்னா காசு வாங்குறீங்களா? அப்போ நான் அதுக்கு ஒரு அத்தாட்சி வேணும்ல.
பேசணும்ப்பா. பட் நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கொயரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்படி கிடையாது சார். இப்போ நான் ஓகே, வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை நான் கேட்கணும்ல, உங்க பேச்சை நான் கேட்கறேன், அவங்க பேச்சை நான் சரிப்பா, கேட்கறேன். நீங்க பொறுமையா வீட்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஒன்னும் அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைடுல அவங்க மாமா சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட். நிமிஷம் அம்மா கிட்ட கொடுங்க, பேசுறேன். என்கிட்ட என்னடா பேச போற போடா. இல்ல சார், நான் என்னங்கிறேன்னா இந்த ப்ராசஸே இல்லாத மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க. கேரி ஆன் வித் யுவர் லைஃப். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்னீங்க, 10 லட்சம் ரூபாய் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து இப்படி பேசலாமா சார்? நீங்க அப்படி ஏன் சார் அப்படி மனசை உடைக்கிறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி நீங்க ஏன் அப்படி கோவப்படுறீங்க? ஒரு கிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம், நம்ம என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். தம்பி, நேத்து எனக்கு வந்து லாக்ஸ் கணக்குல பே பண்ணாங்க, அவங்க கூட எங்கேயும் கேட்கல. நீங்க வெறும் 50,000க்கே என்கொயரி பண்றேங்கிறீங்களா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. எனக்கு அந்த அத்தாட்சி எனக்கு காட்ட முடியுமா? லாக்ஸ் கணக்குல பே பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் இந்த மரமண்டைங்களுக்கு புரியும் அது பே பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு காட்ட முடியுமா? நான் அப்பதான் காட்டுவேன், பாரு இவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் நம்ம பண்ணோம்னு சொல்லி நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க லேடிஸ்ல சார். அந்த இது இருக்கா, ப்ரூஃப் இருக்கா? இல்ல நான் வேணா அம்மாவை பேச சொல்லட்டுமா? எங்க அம்மா விட்டு போயிட்டாவே. எந்த அம்மாவை? கொடுங்க. எங்க கொடுங்க. இருங்க, வருவாங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு. சரி, அது பண்ண சொல்லுங்க. இப்போ என்னன்னா நான் வந்து தலையை சுற்றி பேச விரும்பல சார், ஸ்ட்ரெயிட்டாக பேசிடலாம். ஏன்னா எனக்கு வந்து வேலை வேணும் அர்ஜென்ட். எனக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் பண்ணி தான் ஆகணும். சரியா? இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் கேட்ட 5 lakhs நான் தரேன். ஆனால் லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துடலாம். என்கொயரி பண்ணுறதுக்கு தான் ஜஸ்ட் அது என்கொயரி ஃபார்மேட்டு. என்கொயரி பண்ணிட்டு என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லப்பா, அது எப்படிங்கிறது மதர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால் ரெண்டுல ஏதோ ஒன்று பண்றேன். வீடியோ கால் வாங்க, எங்கள் அம்மாவை நான் பேச வைக்கிறேன். அம்மா வந்து 2 பேரும் லேடிஸுங்க பேசட்டும். சரிப்பா, சரி, ஓகே, டன். ஓகே, தேங்க்யூ. இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தானே சார்? அப்புறம் ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வாய்ஸ் கேட்கலப்பா, மியூட் ஆயிருச்சு. இல்லை, இந்த ப்ராசஸ் கரெக்ட் தானே? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க, பேக் வாங்க? இல்லப்பா, அது அம்மா சொல்லுவாங்கப்பா, அம்மா சொல்லுவாங்க. நீ வந்து நல்லா ஏமாத்துறங்கிறது நல்லா தெரியுது எனக்கு. இப்போ உனக்கு மறுபடியும் மியூட் ஆயிருச்சு, வாய்ஸ் கேட்கல. அதான் அம்மாவை பேச வைங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பேசுவாங்க, கொஞ்சம் நம்பிக்கை வரட்டும். சரிப்பா. அதான் சார். இப்போ வந்து நீ நல்லா மாட்டிக்கின்னு நல்லா தெரியுது எனக்கு. இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, சரியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது. எவ்வளோ பேர் ஏமாத்துறேன்னு தெரியல. வாய்ஸ் கேட்கலப்பா சார். கேக்குதா? மியூட் ஆயிட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. மியூட்டட்னு வருது, அப்புறம் மறுபடியும் வாய்ஸ் கேக்குதா? இல்ல சார்ஜ் இந்த பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு இந்த. அதான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச வைங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா ப்ளீஸ் சார். சரி, ரைட். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி